அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைய மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டிலிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கேப் அப் இருந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட 47,650க்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த புக்கு நம்ம போட்டோம்னா ட்ரெண்ட் லைன் டேயில் போட்டிருப்போம். அதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டு ஒரு நிமிஷம் இந்த ஏரியா பிரேக் பண்ண பட்சத்தில் 48,305 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ரேஞ்சில் கூட பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சும் பையிங் ஏரியா தான், இதுலேருந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஏரியாவும் பையிங் ஏரியா தான். இந்த எல்லோ ஜோன் இதை விட்டு கீழே இறங்கினா மட்டும்தான் நம்ம செல் ஜோன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போக வாய்ப்பு. பெரும்பாலும் இந்த ரேஞ்சில் பண்ணுறது ரிஸ்க்கான மிடில் இது. நம்ம இந்த பாட்டத்தில் பண்ணுறவங்க இந்த இடத்துல பை பண்ணலாம், இல்லை இந்த இடத்துல செல் பண்ணலாம். இந்த